ஃப்ரெண்ட்ஸ், ஆரோக்கியமான கருவேப்பிலை பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். கடாயில் 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1/4 கப் கடலைப்பருப்பு, அதுக்கு கொஞ்சம் கம்மியாக உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் வர கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க. காஞ்ச மிளகாய்க்கு பதிலாக நான் மிளகு மட்டும் சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் சீரகம், ஒரு சின்ன துண்டு கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் காய்ந்த வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. ஒரு 4 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. உரிக்காத பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. நல்லா சூடாகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சுக்கோங்க. அதே கடாயில் ஒரு 3 கப் அளவு கருவேப்பிலையை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு தண்ணி இல்லாமல் ட்ரை ஆக்கிட்டு இது போல் வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்து எடுத்த பிறகு பிளேட்டுக்கு மாற்றிட்டு தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. ஆறின பிறகு சுத்தமான மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா கொஞ்சம் குறகுறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா ஆற வச்சுட்டு சுத்தமான கண்டெய்னருக்கு மாற்றிக்கோங்க. அவ்வளவுதான், கருவேப்பிலை பொடி ரெடி.